ஹாய் ஹலோ வணக்கம். வாங்க சினிமா பற்றி பேசுவோம். இன்றைக்கி மோகன்லால் சாரை பற்றி பேசுவோம். மோகன்லால் சார் அதாவது மலையாள சினிமாவில் முதன்முறையாக 100 கோடி ரூபா கலெக்ட் பண்ண படம் மோகன்லால் சாரோட புலிமுருகன் படம் தான். அதுக்கு பிறகு வெளியான லூசிஃபர், எம்புரான் போன்ற படங்கள் 100 கோடி 150 கோடின்னு கிராஸ் பண்ணிச்சு. மோகன்லால் சாருக்கு இன்னொரு ப்ளஸ் என்னென்னா, தென்னிந்தியன் மொழி நடிகர்கள்லேயே மோகன்லால் சாரோட படங்கள் தான் அதிகமான படங்கள் பிற மொழியில் ரீமேக் செய்யப்பட்டு இருக்குது. அதாவது சிரஞ்சீவி சார் ஆகட்டும், வெங்கடேஷ் சார் ஆகட்டும், கன்னடத்தில் உள்ள நடிகர்களாகட்டும், ஹிந்தியில் அக்ஷய்குமார், அஜய் தேவ்கான் அவங்களாகட்டும், நிறைய நடிகர்கள் மோகன்லால் சாரோட படங்களை நம்ம மணிச்சித்திரத்தாள் நிறைய படம் மணிச்சித்திரத்தாள் படத்தை ரஜினி சாரே பண்ணியிருக்காங்க. நிறைய படங்கள் ரீமேக் செய்யப்பட்டு இருக்குது. இந்த படம் தொடரும். ஹீரோ மோகன்லால் சார், ஹீரோயின் சோபனா மேடம். வழக்கமாக ஒரு படத்தில் ஹீரோயின் தான் பேர் வாங்குவாங்க. இந்த படத்தில் வில்லனாக நடித்த பிரகாஷ் ராவுங்கிற ஒருத்தர் சிறப்பாக நடிச்சிருக்கிறாரு. இன்னொரு விஷயம் என்னென்னா, 30 கோடியில் தயார் செய்யப்பட்ட இந்த படம் இது வரைக்கும் 100-120 கோடிக்கு மேலே கலெக்ட் பண்ணியிருக்கு. இன்னும் ஓடிடி இதெல்லாம் இருக்குது. நண்பர்கள் நேரம் கிடச்சா தயவுசெய்து இந்த படத்தை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அப்படியே எங்கள் அக்கம் பக்கத்தில் தொடரும் ஓடலை அப்படின்னா கூட ஒரு 10 நாள் 20 நாள் வெயிட் பண்ணி ஓடிடியில் கூட பாருங்கள். ஓகே, தொடரும். சூப்பர் க்ரைம் த்ரில்லர். திருஷ்யம் பிடிச்சதுன்னா உங்களுக்கு இந்த படம் கண்டிப்பாக பிடிக்கும். டாட்டா.